கடலூர் ரயில்வே கேட்டில் ரயில் பள்ளி வேன் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இது குறித்து திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் விசாரணையை அதிகாரிகள் துவங்கினர். நேற்று முன்தினம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள செம்மக்குப்பம் பகுதியில் உள்ள ரயில்வே கேட் கீப்பர் அலட்சியத்தால் ஒரு தனியார் பள்ளியின் வேன் ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் போது ரயில் மோதி மாணவர்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து கேட் கீப்பராக பணியாற்றி வந்த வடநாட்டை சேர்ந்த பங்கஞ்சர்மா நீக்கம் செய்யப்பட்டு அவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை கொண்ட பின்பு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து நடைபெற்ற விபத்து குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளும் வகையில் தென்னக ரயில்வே திருச்சி கோட்டம் சார்பில் கோட்ட பாதுகாப்பு அதிகாரி மகேஷ்குமார் தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவினர் விபத்து தொடர்பாக பணியில் இருந்த கேட் கீப்பர், ரயிலை இயக்கி வந்த லோகோ பைலட், முதுநிலை உதவி லோகோ பைலட் மற்றும் ரயில் மேலாளர், ஆழம்பாக்கம் ரயில் நிலைய 2 மேலாளர்கள், கடலூர் ரயில் நிலைய 1 மேலாளர் மேசம், கடலூர் இருப்பு பாதை பகுதியில் பணியாற்றும் 2 பொறியாளர்கள், ரயில் போக்குவரத்து ஆய்வாளர், திருச்சி கடலூர் பகுதியை சேர்ந்த முதன்மை லோகோ ஆய்வாளர்கள், விபத்துக்குள்ளானதில் பள்ளி வாகன ஓட்டுநர் உட்பட 13 நபர்களை நேரில் விசாரணைக்கு நேரில் வருமாறு ரயில்வே நிர்வாகத்தால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதில் கேட் கீப்பர் தற்போது சிறையில் உள்ளார். மேலும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விசாரணைக்கு அழைக்கப்பட்ட 13 பேரில் 2 பேர் தவிர 11 பேர் இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என குறிப்பிட்ட நிலையில் விசாரணைக்கு எத்தனை பேர் வந்துள்ளார்கள் என்ற விவரங்களை அதிகாரிகள் தெரிவிக்க மறுத்து வருகின்றனர். விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர்களை இன்று திருச்சி ஜங்ஷன் ரயில்வே நிலையம் வளாகத்தில் உள்ள ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் அதிகாரிகள் ஒவ்வொரு நபரையும் தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவரிடமும் விசாரணை குழுவினர் கடலூர் ரயில் விபத்து எப்படி நடந்தது, எந்த இடத்தில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது என்பது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டனர்.